हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवासरंगपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणे त्वयिकाघमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैः अभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। जन्माद्यस्य यतोऽन्वयाधितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यदेत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाघपुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। பரீட்சித் ராஜனுக்கு பகவன் நாமத்தினுடைய மகிமையை தெரிவிக்கணும் என்பதற்காக தான் ஒரு மனிதன் எதை பண்ணணும், எதை பார்க்கணும், எதை பேசணும், அவன் வாழ்க்கை வாழ்வதற்கான பிரயோஜனம் என்ன, வாழ்ந்ததற்கான அர்த்தம் என்ன என்று அவன் கேட்ட கேள்விக்கு சுகபிரம்ம முனிவர்
பரீட்சித் ராஜா அவரவர்களுடைய அந்திம ஸ்மரண சமயத்தில் அவரவர்களுடைய நாக்கில் பகவன் நாமம் வரணும், அதுதான் வாழ்க்கை வாழ்ந்ததற்கான ஒரு அர்த்தம் என்று அவனுக்கு உபதேசம் பண்ணினார். ஏன் அப்படின்னா, அந்திம ஸ்மரணத்தில் நமக்கு வேறு வேறு சிந்தனைகள் வந்துடும். பிராணன் போகின்ற சமயத்தில் பகவத் சிந்தனையை தவிர உலக சிந்தனைகள் அதிகமாக வந்துடும். அப்படி உலக சிந்தனைகள் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால், எந்த சிந்தனையில் நம்ம உயிர் போகிறதோ அதுதான் அடுத்த பிறவியாக போயிடும். எம் பாவம் தஜந்தேகம் அப்படின்னு எந்த பாவத்தை நினைச்சுண்டு உயிரை தியாகம் பண்ணுறியோ விடுறையோ அதுதான் அடுத்த பிறவிக்கு ஆரம்பம் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் சொல்கிறான். அப்போ எந்த பாவம் தான் முக்கியம். அதனால் பகவன் நாம சங்கீர்த்தனம் கடைசி மூச்சு விடும் பொழுது என்று சொல்லும் பொழுது கடைசி மூச்சு எப்போ என்பது நமக்கு தெரியாது. நம்மளால் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்க முடியாது. எப்போ பிறப்புன்றதும் தெரியாது, இறப்புங்கிறதும் தெரியாது. இது ரெண்டுமே பகவான் தன் வசத்தில் வச்சிருக்கான். நம்மிடத்துல ஏன் அதை கொடுக்கல அந்த சக்தியை அப்படின்னா, நம்ம அதை தப்பாக உபயோகப்படுத்துவோம் என்பதற்காக. அதனால் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது யாருக்கு எப்போன்னு தெரியாது. அப்போ எப்போ சாக போகிறோம்னு தெரியாது. அந்திமஸ்மரணம் தானே அப்படின்னு சொல்லின்னு இருக்கும் பொழுதே அந்திமஸ்மரணம் உயிர் போயிடுத்துனா என்ன பண்ணுறது? அதனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே என்று பகவன் நாமத்தை இப்போவே சொல்லிடணும். பிராணப்பிரயாண சமயே, பிராணன் போகின்ற சமயத்தில் ரங்கநாதா உன்னுடைய திருநாமம் என் நாக்கில் வரணும், அதுக்கு நீ இப்போவே அனுக்கிரகம் பண்ணு என்று பகவானை முதல்லையே கேட்டுக்கணும். அப்போ அந்த பகவன் நாமம் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பகவான் அவனிடத்தில் போகக்கூடிய பாதைகள் என்னென்ன தடைகள் இருக்கோ அதெல்லாம் நம்மளை விட்டு விலகும். பரீட்சித் ராஜனிடத்தில் என்ன வேணுமோ கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னதும், பகவான் இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணுறார், எப்படி காக்கிறார், எப்படி அழிக்கிறார் என்று பகவானுடைய கம்பீர லீலைகளை சொல்லவும் என்றதும், சுகர் ஸ்ரோதாவக்தா நாராயணஹான்ட்டு சொல்றவனும் நாராயணன், கேட்கின்றவனும் நாராயணன். அதனால் பரீட்சித் ராஜாவுக்கு இந்த கேள்வியை ஏற்கனவே நாரதர் பிரம்மாவனிடத்தில் போய் கேட்டிருக்கார். அதற்கு பிரம்மா என்ன பதில் சொன்னாரோ அதன் பிரகாரம் இப்போ உனக்கு சொல்கிறேன் என்று பிரம்ம நாரத சம்வாதமாக கொண்டு போகிறார். தேவதேவ நமஸ்தேஸ்து பூதபாவன பூர்வஜ தத் விஜானீஹி யஜ்ஞானம் ஆத்மதத்வ நிதர்சனம். தேவர்களுக்கெல்லாம் தேவனான பிரம்மதேவனே, தாங்கள் தானே இந்த உலகத்திற்கே முதல். இந்த உலகத்தினுடைய அனைத்து சிருஷ்டிக்கும் காரணகர்த்தாவானவர் தாங்கள் தானே. உங்களுக்கு இந்த சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி எங்கிருந்து கிடைச்சது? இந்த சிருஷ்டிக்கக்கூடிய தன்மை எங்கேருந்து வந்தது? சுயமே உமக்கு இந்த சக்தி இருந்ததா, இல்லை அது யாரிடத்துல இருந்தாவது வந்ததா? நீர் எப்படி தோன்றினீர்? நீர் சுயமே தோன்றினதுனால தான் உமக்கு சுயம்பூ என்று பெயரா?
இல்லை உம்மை யாராவது படைச்சிருக்காளா, நீர் தான் உலகத்துக்கு சுவாமியா, இல்லை உமக்கு யாராவது சுவாமி உண்டா, எனக்கு இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும் என்று பிரம்மதேவனை பார்த்து நாரதர் வினவினார். உடனே பிரம்மதேவன் சொன்னார், சம்யக் காருணிகஸ்யேதம் வத்சதே விசிகித்சிதம். அருமையான கேள்வி கேட்ட குழந்தை, என்னையும் படைத்த பகவான் உண்டு. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் என்று பிரம்மதேவன் சொன்னார். என்னையும் படைத்த பகவான் இருக்கான். அந்த பகவான் என்ன போன்ற சில பேர்களை படைத்து அவர்களிடத்தில் சில காரியங்களை கொடுத்து இன்னென்ன காரியங்கள் நீ செய்யணும் என்று பகவான் நியமிச்சிருக்கார். அப்படி என்றால் தாங்கள் எப்படி தோன்றினீர், பகவான் தான் தங்களை படைச்சாங்கிறது எப்படி தேவருக்கு தெரிஞ்சது என்று நாரதர் கேட்டார். பிரம்மா தன்னுடைய கதையை சொல்றார். பிரம்மா தாமரை புஷ்பத்தில் அதனுடைய இதழ் நடுவில் மத்தியில் தோன்றினார். தாமரை புஷ்பத்தில் தான் பிரம்மா தோன்றினார். சுத்தி முத்தி கண்ணை திறந்து பார்த்தார் பிரம்மா. சுத்தி முத்தி பார்த்தா ஒரே ஜலமயமாக இருக்கு, ஒரே ஜலமயமாக இருக்கு. தான் எப்படி இங்கே உட்கார்ந்துட்டோம், தன்னை யார் படைச்சா என்று யோசிக்க ஆரம்பித்தாராம் பிரம்மா. அப்படி யோசிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, பதில் கிடைக்கல. ஒரு கால் இந்த தாமரை ஏதோ ஒரு ஆதாரத்தில் தான் இந்த தாமரை நிற்கிறது. அப்போ அந்த ஆதாரத்தை பிடிச்சுட்டே போனோம்னா அதனுடைய முடிவு எங்கேயோ இருக்கும், இல்லை அதனுடைய ஆரம்பம் இருக்கும், அந்த ஆதாரத்தினுடைய ஆரம்பம். அப்போ அந்த ஆரம்பம் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் என்று பிரம்மதேவன் அந்த தாமரை தண்டை பிடிச்சுட்டே ஜலத்தில் இறங்குறார். எவ்வளவு நாள்னா 100 வருஷம். 100 வருஷம் போனாலும் அவருக்கு அதனுடைய ஆரம்பம் எங்கன்னே தெரியல. சரி, நமக்கு தெரியலையே என்று மறுபடியும் தாமரை புஷ்பத்து மேலே உட்கார்ந்துண்டு கவலைப்படுறார். தான் இப்படி தனித்து இருக்கோமே, இங்கே யாரும் இல்லையே, தன்னை யார் இப்படி படைச்சா, அதுக்கு பதிலும் தெரியலையே என்று கவலைப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு அசரீரி வாக்கு வந்தது. தபசு பண்ணு, வெளியில தேடாத. நேற்றுக்கு சொன்னோமே, நமக்கு எல்லாம் நமக்குள்ளேயே கிடைச்சிடும், வெளியில எதுவும் இல்லை. தபசு பண்ணாலே நமக்கு உள்ளே இருந்து எல்லாமே சுயமே பிரகாசிக்கக்கூடிய பகவான் தபசு பண்ணி ஹிருதயத்திலேயே பார்க்க வேண்டியது, வெளியிலேருந்து இல்லை. நீ எந்த சௌக்கியத்தை அடையணும்னு சொல்றியோ அந்த சௌக்கியம், அந்த ஆனந்தம் வெளியிலேருந்து வரக்கூடிய வஸ்து இல்லை, உள்ளேருந்து தோன்றக்கூடிய வஸ்து. அதனால் தபன்னு சொன்னதும் பிரம்மதேவன் கண்ணை மூடிந்து தபசு பண்ணுறார். கல்பகாலம் தபசு பண்ணினார். ஒரு 1000 சதுர்யுகம் பண்ணினாராம் தபஸ். 1000 சதுர்யுகம் தபசு பண்ணினார் பகவான். தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சபாஷிதகாம். தன்னுடைய அண்டகடாகங்கள் பொருந்திய சர்வலோகத்தையும்
தன்னுடைய லீலா விபூதிகள் அனைத்தையும் பிரம்மதேவனுக்கு அவருடைய தபசிலேயே காண்பிச்சானான். பிரம்மதேவனுடைய தபசிலேயே பகவானுடைய சர்வலோகங்களும் காண்பிச்சு பகவான் எடுத்திருக்கக்கூடிய சர்வ லீலைகளையும் எடுத்திருக்கக்கூடிய அவதாரங்களையும் எல்லாத்தையும் பிரம்மதேவன் சாட்சாத்காரம் பண்ணினார். சாட்சாத்காரம் பண்ணினார். அந்த பகவானை தேடி புறப்பட்டு போறார். தியானத்திலேயே பகவான் வைகுண்டத்தில் இருக்கார். வைகுண்டம் அப்படின்னா 3 இடம் இருக்கு. வைகுண்டம் அப்படிங்கிறது ஒரு இடம், ஸ்வேதத்வீபம்னு ஒரு இடம், பார்க்கடல் திருப்பார்க்கடல்னு ஒரு இடம். இதில் இந்த 3மே வைகுண்டம் தான் பேர். இந்த வைகுண்டத்தில் ஒரு வைகுண்டத்தில் பிரம்மதேவன் அந்த பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். பகவான் பள்ளி கொண்டிருக்கார். பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பகவான் ஆதிசேஷனுடைய சரீரத்தில் 3 வளைவான், அதில் ஜம்முன்னு படுத்துருக்கார். ஏன்னா சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் பூம்பட்டாம், புல்குமனையாம். சுகமான ஒரு படுக்கை யாருக்கு? பெருமாளுக்கு. யாருன்னா ஆதிசேஷன் தான். அந்த ஆதிசேஷன் 2000 கண்கள்னால பெருமாளை கண்டு ரசிக்கிறார். அவருக்கு போரலையாம், அவ்வளவு கண்கள்னால பெருமாளுடைய திருமேனி அழகை பார்த்தோம். பெருமாளுடைய ரூபம் ஆதிசேஷனுடைய கண்களில் தெரியறது. அப்பேற்பட்ட அந்த பெருமாள் யோக நித்ரை தூங்குறார்னா யோக நித்ரை. நித்ராவசான விகசன் அலினேக்ஷனாய. பிரம்மா அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். 4 ஸ்தோத்திரமா பண்ணிட்டு வர்றார். பெருமாள் திருக்கண் மலர்ந்து பிரம்மதேவன் இன்னும் பார்க்கலையாம். ஏன்னா இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணட்டும் கேட்போம், இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணட்டும் கேட்போம். பெருமாளுடைய முகமண்டல சேவையை வர்ணனை பண்ணி, பெருமாளுடைய நெற்றிய வர்ணனை பண்ணி, அந்த புருவத்தை வர்ணனை பண்ணி, தாமரை போன்ற கண்கள், அது திருக்கண் அப்படி மூடி இருந்தாலும் அந்த மூடிண்டு படுத்துருக்கிற ஒரு அழகும் பெருமாளுடைய அழகு, அது அவருக்கு மட்டும்தான் வரும். பெருமாள் அந்த ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு அப்படி வளைஞ்சி படுத்துருக்கிற ஒரு அழகு, அப்படி ஒரு பெருமாளுடைய திருமேனி அழகை பார்த்துட்டு எழுந்து பாரான்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார். பெருமாள் கொஞ்சம் சத்தம் ஏதோ வருதேன்னு சொல்லி உடம்பு அப்படி திருப்புறாராம். அப்படி திருப்பும் பொழுது நம்மளுடைய ஸ்தோத்திரம் அவர் காதுக்கு விடறதே கொஞ்சம் அசைகிறார், அசைஞ்சு கொடுக்குறார் பெருமாள். மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது மந்தஹாச வதனன், அந்த உதடு ஓரமாக கொஞ்சம் விரிக்கிறானாம் திருவாய. நம்ம ஸ்தோத்திரத்துக்கு பகவான் மந்தஹாசம் பண்ணுறான் என்று சந்தோஷப்பட்டு மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுறார். மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பெருமாள் அவருடைய ஸ்தோத்திரத்தை கேட்டுண்டே சந்தோஷப்பட்டு பகவானுக்கு சுப்பிரபாதம் மாதிரி, சுப்பிரபாதம் மாதிரி பகவானை முதல்ல எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு வழியை கொண்டு வரதே பிரம்மதேவன் தான். சுப்பிரபாதம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ பெருமாள் மெல்ல மெல்ல கண்களை அப்படி மலர்றான். அப்படி மெல்ல மெல்ல திறக்கும் பொழுது பிரம்மதேவனை பார்த்து கடாட்சம் பண்ணுறான்.
கட்டாட்சம் பண்ணி பிரம்மதேவனை பார்த்து பகவான் என்ன பண்ணான்? பிரியா பிரியம் பிரீதமனா கரே ஸ்பிருஷன். பிரம்மதேவனை கையை பிடிச்சி குலுக்கினான. பிரம்மதேவனை பார்த்து சொன்னான், பரவாயில்லையே என்னை கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னான். பரவாயில்லையே என்னை கண்டுபிடிச்சிட்டியேன்னதும் பிரம்மதேவன் உடனே என்ன சொல்லணும்? நான் தபசு பண்ணினேன், அந்த மகிமை உங்களை இப்படி எதிர்க்க வர வச்சேன், இது எல்லாம் என்னுடைய பலம் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லலை பிரம்மா. பிரம்மா என்ன பண்ணினார்? நிதானிச்சுண்டார். பகவான் வந்து தன்னை இப்போ விளையாடி பார்க்குறான். ஏன்னா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் ஆமாம் என் சாமர்த்தியம் தான் சொன்னால் பகவான் மறைஞ்சு போயிடுவான். பகவான் அங்கேயும் பரீட்சை வைப்பானான். பகவானையே பார்த்தாலும் கூட பகவான் பரீட்சை வைப்பான். என்ன பரீட்சை வைப்பான்னா, உன்னுடைய சாமர்த்தியத்தினால பகவானாகிய என்ன பார்த்தியா, இல்லை என் அனுகிரகத்தினால இப்போ நீ பார்த்துட்டுருக்கியா அப்படின்னு பரீட்சை. பிரம்மதேவன் நிதானிச்சுண்டார். பிரம்மதேவன் என்ன பண்ணினார்? நான் எங்கே, என் சாமர்த்தியம் எங்கே இருக்குது இதில்? என்னால் தான் உங்களை பார்ப்பதற்கான சக்தி இல்லாமல் தானே நான் அலைஞ்சுட்டு இருந்தேன். நீங்கள் தானே தபன்னு சொன்னேன், தபஸ் பண்ணினேன். அந்த தபஸுக்கு பலனா எதற்கு எப்படி காட்சி கொடுக்குறேன் நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் உங்கள் அனுகிரகம்தான் அப்படின்னார். உடனே பகவான் சொன்னார், ஆமாம் சயேஷ மத அனுகிரக, என் அனுகிரகத்தினால தான் பார்க்குறேன். இதை முதல்ல பெருமாள் சொல்லக்கூடாதான்னா, பிரம்மாவுக்கு தபசு பண்ணினோங்கிற மதம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பெருமாள் பரீட்சை பண்ணுறார். உடனே பெருமாள் சொன்னார், என்னை பார்த்துட்டியே அப்படிங்கிறதுனால மறுபடியும் போய் உட்காந்து தபசுக்கு உட்காந்துராத. பின்ன என்னன்னா, உன்னிடத்துல ஒரு பொறுப்பு தரேன். என்னது? இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணணும். இனிமேல் நீதான் சிருஷ்டிகர்த்தா, நீதான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொன்னாராம். உடனே பிரம்மதேவன், ஆஹா ரொம்ப சந்தோஷம், எனக்கு பதவி தான் முக்கியம் அப்படின்லாம் சொல்லலை, புகழ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லலை. பின்ன என்ன சொன்னார் பிரம்மதேவன்? எனக்கு ஏன் இந்த வம்பு? ஏன் என்ன வம்பு? இல்லை எனக்கு நான் தான் சிருஷ்டி பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுமே, எனக்கு அந்த மதம் அகம்பாவம் வந்துடுமே. உடனே பகவான் சொன்னான், அப்படி ஒரு அகம்பாவம் இல்லாமல் அஜ்ஞானம் இல்லாமல் உனக்கு நான் அந்த ஞானத்தை தரேன். ஞானம் பரமகுஹ்யம் மே யத் விஜ்ஞான சமன்விதம் சரஹஸ்யம் ததங்கம் ச கிருஹானகதிதம் மயா யாவானகம் யதா பாவோ யத்ரூப குணகர்மகः ததைவ தத்வவிஜ்ஞானம் அஸ்து தே மதனுக்ரஹாத் அஹமேவாசமேவாக்ரே நான்யத்யத் சதசத்பரம் பశ్చాதகம் யதேதச்ச யோவசிஷ்யேத ஸ்வஸ்ம்யகம் ஹிருதேத்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத ச ஆத்மனி தத் வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா பாசோ யதா தமஹ யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவச்சேஷ்வனு பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு ந தேஷ்வகம் ஏதாவதைவ ஜிக்ஞாஸ்யம் தத்வ ஜிக்ஞாசுனாத்மனः அன்வயவ்யதிரேகாभ्यां யத்ஸ்யாத் சர்வத்ர சர்வதா ஏதன்மதம் சமாதிஷ்ட பரமேன சமாதினா பவான் கல்ப விகல்பேஷு ந விமுஹ்யதி கரிஹிசித். 7 ஸ்லோகம் பகவான் திருவாய் மலர்ந்து சொல்கிறான். அதில் 7 ஸ்லோகத்தில் முதல் 2 ஸ்லோகம் அவதாரிக ஸ்லோகம், 7வது ஸ்லோகம் பலஸ்ருதி ஸ்லோகம், நடுவில் இருக்கிற 4 ஸ்லோகத்துக்கு தான் சதுஸ்லோகி பாகவதம் அப்படின்னு பேர்.
சதுஷ்லோகி பாகவதம். ஞானம் ஞானம் உனக்கு ஞானத்தோட பக்தியோட இந்த சிருஷ்டிங்கிற தொழிலை உனக்கு தரேன். ஏன்னா ஞானம் இருந்தால் தான் சிருஷ்டிக்க முடியும். ஞானம் இருந்தால் மட்டும் போராது, சாஸ்திரமும் இருக்கணும். அப்போ சாஸ்திரம்ன்றது வேதம். அந்த வேதத்தையும் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன். ஆனால் ரகசியம் அப்படின்னா, ரகசியங்கிறது பக்தி. என்னிடத்துல நீ பக்தியோடு இருந்து இந்த காரியத்தை செஞ்சாதான் இதில் நீ பந்தப்பட மாட்டாய். அதனால் ஞானம் பரமகுஹ்யம் மே யத் விஜ்ஞான சமன்விதம் ரகசியம் ததங்கம் ச கிருஹானகதிதம் மயா அகமேவாசமேவாக்ரே நான்யத்யத் சதசத்பரம் பశ్చాதகம் யதேதச்ச யோவசிஷ்யேதசோஸ்மிஹம். இந்த உலகம் ரெண்டு விஷயத்தில் அடங்கிடும். என்ன அப்படின்னா, தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் தெரியாதுங்கிற ஒரு விஷயத்துலையும். ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த இடம் உனக்கு தெரியுமா அப்படின்னு நாம் யாரையாவது கேட்டோம்னா, தெரிஞ்சது அவனுக்கு சொன்னால் தெரியும் தான் சொல்ல போகிறான். அதுபோல் தெரியலை அப்படின்னா தெரியலன்னு தான் சொல்ல முடியும். போன வாரம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது, இந்த வாரம் மறந்து போயிடுது. இந்த வாரம் எனக்கு தெரியாது, அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படி சொல்ல முடியாது. இப்போ தெரியுமா தெரியாதானா, தெரியும் இல்லைன்னா தெரியாது. அதான் சொல்கிறார், தத்வித்யாத் ஆத்மனோமாயாம் யதாபாசோ யதா தமஹா. பிரம்மம் அப்படிங்கிறது, பகவான் அப்படிங்கிறது, அது தெரியுமா தெரியாதா அப்படின்னா ஒன்று தெரியும் இல்லைன்னா தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். தெரியுங்கிறது சொல்ல முடியுமான்னா, யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவன் தெரியும் தான் சொல்ல முடியும். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது, எவன் பகவானை நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறானோ அவன் பார்க்கலை. அப்போ பார்க்கலன்னு சொல்கிறவன் பார்த்துட்டானான்னா அவனும் பார்க்கலை. ஏன்னா அந்த பகவானை ஒரு கண்ணுங்கிற இந்திரியத்தினாலேயும் அது பார்க்குற வஸ்து இல்லையே. இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வஸ்துவாச்சே அந்த பகவான். எல்லா இந்திரியங்களுக்கும் மனசிற்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டவன். அப்போ அந்த பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரம்மதேவனுக்கு பகவானே சொல்லிட்டு இருக்கிறதுனால இது தெரியும் தெரியாது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தில் அடங்கிடும். அதனால்தான் தத் வித்யாத் ஆத்மனோமாயாம் யதாபாசோ யதா தமஹா. தமஹான்னா தெரியாது, ஆபாசம்னா தெரியும். ஆபாசம்னா தெரியும், தமஹான்னா தெரியாது. மேலும் தெரியும் தெரியாது அப்படின்னும் பொழுது பிரம்மம் அப்படிங்கிறது தெரிஞ்சவனுக்கு பக்கத்தில் தெரியாதவனுக்கு தூரத்தில் என்று இங்கே உபனிஷத் சொல்கிறது. தூரஸ்தம் சாந்திகே சதது என்று. தெரியும் அதாவது தெரிஞ்சின்றவனுக்கு பக்கத்தில் பகவான், தெரியாதவனுக்கு தூரத்தில். அது எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு பரம ஏழை இருக்கான். அந்த ஏழை தரையில் படுத்துண்டு என் தாரித்ரியம் எப்போ தொலையுமோ, என் தாரித்ரியம் எப்போ தொலையுமோ என்று புலம்புறான். ஒரு கிளி ஜோசியரை பார்த்தான். அவரிடத்துல போய் கேட்டான், இந்த மாதிரி என் தாரித்ரியம் எப்போ தொலையும்னு. உடனே அவர் ஒரு மை போட்டு வெத்தலையில் எப்படி பார்த்தார். அவர் சொன்னார், அசடே, நீ எந்த தரையில் படுத்துருக்கியோ அந்த தரையை ஒரு 10 அடி 20 அடி தோண்டினா கோடி தங்கம் கிடைக்கும் உனக்கு. உடனே போய் தோண்டினா தங்கம் கிடைச்சது, கோடீஸ்வரனா போயிட்டான். அப்போ இது தெரியாத வரைக்கும் அவன் தரித்திரன். தெரிஞ்செடுத்து அப்புறம் அவன் கோடீஸ்வரன். அதுபோல தெரியாத வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு தூரம் இருந்தது, தெரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சமீபத்தில் வந்துடுது. அதுபோல் பகவான் அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் தூரம்தான், தெரிஞ்சவனுக்கு பக்கத்தில். அதனால்
யதா பாசோ யதா தமஹ யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவச்சேஷ்வனு பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு ந தேஷ்வகம் அன்வய வத்திரேகாபியாம் யத்யாத் சர்வத்திர சர்வதான். இந்த லோகம் அன்வய வத்திரேகத்தில் வருது. பகவானுடைய சிருஷ்டி அன்வயம் வத்திரேகம் என்று ரெண்டு விதமாக பிரிக்கலாம். பகவான் சொல்றார், ரெண்டு விதமா என் சிருஷ்டியை நீ சொல்லலாம். அன்வயம் வத்திரேகம், அதாவது சர்வ ஜீவராசிகளுக்கும் காரணம் பிரளய ஜலம், ஜலம்னு எடுத்துக்கணும். ஜலத்துக்கு காரணம், சர்வ ஜீவராசிகளுக்கும் காரணம் பூமி, பூமிக்கு காரணம் ஜலம், ஜலத்துக்கு காரணம் அக்னி, அக்னிக்கு காரணம் காற்று, காற்றுக்கு காரணம் ஆகாசம், ஆகாசத்துக்கு காரணம் பிரகிருதி நேச்சர், பிரகிருதிக்கு காரணம் அவ்யக்தம், அதுக்கப்புறம் தெரியாது, பிரகிருதியே தெரியாது, பிரகிருதிக்கு அப்புறம் என்னன்னு தெரியாது, அதான் அவ்யக்தம். அந்த பிரகிருதிக்கு காரணம் பகவான். இது ஒரு ஆர்டர். மற்றொரு ஆர்டர் என்னன்னா மேலேந்து வருது. பகவான் பிரகிருதியை உண்டு பண்ணினான். பிரகிருதியிலிருந்து பஞ்சபூதங்கள், ஆகாசம், ஆகாசத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பூமி, பூமியிலிருந்து ஜீவராசிகள். இதுக்கு அன்வய வத்திரேகம்னு பேர். இந்த ரெண்டையும் யார் புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கும் இந்த ஞானம் வரும். அப்போ நமக்கெல்லாம் காரணம் பூமிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால தான் மண்ணோட மண்ணா போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாளே. நாமெல்லாம் மண்ணோட மண்ணா போகிறவா அப்படிங்கிறதுனால தான் இப்படி திருமண் இட்டுக்கிறோம். ஏன்னா அது மண்ணில் பண்ணுறது, அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு. சில பேர் விபூதி இட்டுக்கிறான்னா அந்த விபூதியும் மண்ணு தானே, குங்குமம் இட்டுக்கிறா மண்ணு தானே. அதெல்லாம் மாறி போயிடுது. நெத்திக்கும் இட்டுக்கிறது இல்லை, ஆஃபீஸ் போகிறவா நெத்தி இட்டுக்கிறதே கிடையாது. அப்புறம் என்னன்னா குங்குமம் வச்சுக்கிறது இல்லை, நிறையா பேர் ஸ்டிக்கர் போட்டு போயிடுது. மண்ணோட மண்ணாக போக போகிறோம் அப்படிங்கிறது மறந்து போயிடுது. கலிஹி அத்தியந்த விஸ்மிருதிஹினர் ஏகாதச ஸ்கந்தத்தில் நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிறதே மறந்து போயிடுமா கலிகால ஜனங்களுக்கு. இன்னும் இருக்க போகிறோம் எவ்வளோ வருஷம்? 100 வருஷம். யாருக்கு தெரியும்? 100 வருஷம் சொல்லும் போதே உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் நம்ம கையிலேயே இருக்காது. அதனால் இந்த அன்பே வத்திரேகத்தை சொல்கிறார். அதாவது பிரம்மதேவனுக்கு பகவான் உபதேசம் பண்ணுறார். இந்த உபதேசத்தை சுலபமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4 ஸ்லோகங்கள் உபதேசம் முக்கியமாக. அதில் முதல் ஸ்லோகம் பிரம்ம தத்துவம். இப்போ பிரம்மம்னு சொல்கிறோம். நிறைய பேர் பிரம்மங்கிறா, சில பேர் பகவான்னு சொல்கிறா, சில பேர் பரமாத்மான்னு சொல்கிறா. இது என்ன பிரம்மம் வேற, பரமாத்மா வேற, பகவான் வேறையா என்று கேட்டால் பாகவதம் சொல்றது பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. நீ பிரம்மம்னு சொன்னாலும் பரமாத்மான்னு சொன்னாலும் பகவான்னு சொன்னாலும் ஒரே வஸ்து தான், அந்யதா இன்னொரு வஸ்து இல்லை. அதாவது தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம், அதே சில பேர் ஜலம்னு சொல்கிறா, சில பேர் பானின்னு சொல்கிறா, சில பேர் நீலுன்னு சொல்கிறா, சில பேர் வெள்ளம்னு சொல்கிறா, சில பேர் வாட்டர்னு சொல்கிறா,
சில பேர் தண்ணின்னு சொல்கிறா. எத்தனை தடவை சொன்னாலும் அந்த வார்த்தையை எத்தனை பாஷையில் சொன்னாலும் ஒரே வஸ்து தானே. அப்போ அது மாதிரி நீ பிரம்மம்னு சொன்னாலும் பகவான்னு சொன்னாலும் பரமாத்மான்னு சொன்னாலும் ஒரே வஸ்துவை தான் குறிக்கிறது. அப்போ அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மம் அப்படிங்கிறது யாரு, பிரம்மங்கிறது யாரு என்கின்ற பிரம்ம தத்துவத்தை சொல்றார். இப்போ சொன்னோமே, சர்வ ஜீவராசிகளும் மண்ணில் லயமாகி மண் பிரளய ஜலத்தில் கரைஞ்சு பிரளய ஜலம் பிரளயாக்னியில் வறண்டு பிரளயாக்னி பிரளய காற்றில் மறைஞ்சு பிரளய காற்று ஆகாசத்தில் ஒடுங்கி ஆகாசம் அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய பிரகிருதியில் மறைஞ்சு பிரகிருதி பகவானிடத்தில் போய் ஒடுங்கிறது. அந்த பகவான் தான் மட்டும் மிச்சப்படுகின்ற ஒரு வஸ்துவா இருக்கானே, அப்போ அந்த பகவானுக்கு பிரம்மம் அப்படின்னு பேர். பிரம்மத்துக்கு நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது, அநாமம், அக்ஷரம், அச்சிந்தியம், அப்பிரமேயம், கூட்டஸ்தம், நிர்விகாரம், அதுக்கு விகாரம் கிடையாது. அப்போ பகவான் பிரம்மம்னு சொன்னால் அதனிடத்துலேருந்து எந்த வெளிப்பாடும் இல்லை. நமக்கெல்லாம் காத்தாலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம், வேலை செஞ்சோம் அப்படின்னா ஒரு விஸ்ராந்தி தேவைப்படுறதே. அதுபோல பகவானுக்கு ஒரு விஸ்ராந்தி வேணுமே. பகவான் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் எதிரா அப்படின்னா தூக்கம்தான். சரியான நேரத்தில் தூங்கிடணும், கண்ட நேரத்தில் தூங்கக்கூடாது. அந்த தூக்கம் கொடுக்கலன்னா என்ன ஆகும், மனுஷனுக்கு புத்தி கெட்டு போயிடும், பைத்தியமாயிடுவான், புத்தி பேதலிச்சு போயிடும். அதுபோல பகவான் கொஞ்சம் விஸ்ராந்தி எடுத்துக்கிறான். பகவானுக்கு விஸ்ராந்தி ஒன்றும் அவசியம் இல்லை. இருந்தாலும் மற்ற தேவர்களுக்கோ பிரம்மாக்களுக்கோ இவர்களுக்கெல்லாம் ஒரு விஸ்ராந்தி கொடுக்கணுங்கிறதுனால பகவான் தான் விஸ்ராந்தி பண்ணிக்கிறான். அப்போ தான் மட்டும் மிச்சப்படுகின்ற ஒரு வஸ்து பிரம்மம். அது அப்படி இப்படி அசையாது, எதுவுமே பண்ணாது, எந்த காரியமும் அது இடத்துலேருந்து நடக்காது, சிருஷ்டிகள்லாம் இருக்காது, சர்வலோகமும் அழிஞ்சு போயிடும், எந்த லோகமும் இருக்காது, தான் மட்டும் மிச்சப்படுகின்ற ஒரு பகவானாக பிரம்மமாக இருக்கார். இது ஒரு தத்துவம். ரெண்டாவது ஈஸ்வர தத்துவம். பிரம்மம் எப்போ ஈஸ்வரனா ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த பிரம்மம் சக்தி விசிஷ்டமாய் ஆகும் பொழுது தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி பிரம்மத்தினிடத்திலிருந்து பிரகிருத்தியை உண்டு பண்ணி அந்த பிரகிருதி மூலமாக ஆகாசத்தை படைச்சு மகத்தத்துவம், அகங்கார தத்துவம், ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் என்கின்றதை படைச்சு அப்புறம் ஆகாசத்தை படைச்சு ஆகாசத்திலேருந்து காற்றை படைச்சு காற்றினிடத்திலேருந்து அக்னியை வெளிப்படுத்தி பிரித்து விட்டு அந்த அக்னியினிடத்திலேருந்து ஜலத்தை பிரித்து விட்டு அந்த ஜலத்தினிடத்திலேருந்து பூமியை பிரித்து அந்த பூமியினிடத்திலேருந்து சிருஷ்டி ஆதி காரியங்களை பகவான் செய்யறான். அதுக்கு ஈஸ்வரன் என்று பேர். சர்வலோகத்தினுடைய சிருஷ்டிகளை பண்ணும் பொழுது அந்த சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கும் பொழுது அந்த சிருஷ்டியினுடைய லயத்துக்கு ஆதாரமாக இருக்கிறதுனால அந்த பகவானுக்கு ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா என்ன குணம்? பிரம்மம்னா குணம் சொன்னோமே, அநாமம், அக்ஷரம், அச்சிந்தியம், அப்பிரமேயம், கூட்டஸ்தம், நிர்விகாரம் என்றெல்லாம் பிரம்மத்துக்கு குணம் சொன்னோம். அதுபோல ஈஸ்வரனுக்கும் குணம் உண்டு. ஈஸ்வரனுக்கு என்ன குணம் அப்படின்னா சர்வஜன், சர்வசக்தன், சர்வஸ்வாமி, சர்வ அந்தர்யாமி, சர்வலோக நியாமகன், சர்வ சரண்யன். இதெல்லாம் ஈஸ்வரனுக்கு லட்சணம். ஈஸ்வரனா இருக்கும் பொழுதுதான் பகவான் பல அவதாரங்கள் எடுக்கிறார். அந்த ஈஸ்வரனா இருக்கிறதுனால தான் சர்வஜனா இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய சர்வஜன்கிற சக்தியை வச்சுதான் யார் யார் எந்தெந்த லோகத்தில் பிறந்தா என்னென்ன காரியங்கள் செய்தான், பாவம் என்ன பண்ணினா, புண்ணியம் என்ன பண்ணினா, அவனுக்கு சொர்க்கலோகம் கொடுக்கணுமா, தேவலோகம் கொடுக்கணுமா, யமலோகம் கொடுக்கணுமா, பித்ருலோகம் கொடுக்கணுமா, இல்லை அவன் பாதாள லோகத்துக்கு போக வேண்டியவனா, இல்லை அவன் ஒரு பிராணியாக போகணுமா, காட்டில் பிறக்கணுமா, மண்ணில் பிறக்கணுமா, ஜலத்தில் பிறக்கணுமா,
அவனுக்கு இல்லை மேல் லோகம் கொடுக்கணுமா, பிரம்மலோகம் கொடுக்கணுமா, என்னென்ன லோகத்துக்கு இவன் தகுதியானவன், இவன் என்ன எவ்வளவு உண்மை சொல்லியிருக்கான், எவ்வளவு பொய் சொல்லியிருக்கான், எவ்வளவு தர்மப்படி இருந்திருக்கான் என்கின்ற இந்த கணக்கு விஷயம் சர்வஜன் ஒருத்தனால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு ஜீவனிடத்துலையும் ஏன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, எல்லாருக்குள்ளேயும் சர்வ அந்தரியாமியாக இருக்கிறதுனால, சர்வஜன் சர்வசக்தன், இவ்வளவு காரியத்தையும் செய்யறதுனால சர்வசக்தன், சர்வதேவர்களுக்கும் பிரம்மாவுக்கும் லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சுவாமியாக இருக்கிறதுனாலேயே சர்வஸ்வாமி, எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்கிறதுனாலேயே எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்காங்கிறதுனாலேயே சர்வ அந்தரியாமி. இதெல்லாம் இவனுடைய கட்டுப்பாடுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுனால தான் சர்வலோக நியாமகன் என்று அந்த ஈஸ்வரனுடைய சக்தி இப்பேற்பட்டது. பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம். மூன்றாவது பிரகிருதி தத்துவம். பிரகிருத்தின்னு சொல்றோம், இயற்கை அப்படிங்கிறார். இயற்கை அப்படின்னு சில பேர் இயற்கையை கடவுள்னு சொல்றார். இயற்கைக்கு தானே சக்தி வந்துருமா? இயற்கைன்னு பேர் வச்சதுனால தானே சக்தி வந்துடாது. தானே சக்தி வராது. ஏன்னா ஞானம் அப்படின்னு ஒருத்தனுக்கு பேர் வச்சதுனால அவன் ஞானி ஆகிட முடியுமான்னு? கோட்டீஸ்வரன் ஒருத்தனுக்கு பேர், அவன் கோட்டீஸ்வரனாக இருக்க முடியுமான்னு? ஏழையாக இருப்பான். புண்ணிய கோடின்னு ஒருத்தன் பேர் வச்சிருப்பான், அதனால் அவன் புண்ணிய கோடி ஆகிட முடியுமா? பாபத்தில் கோடி வச்சுன்னு இருப்பான். ஒருத்தனுக்கு கண்ணாயிரம்னு பேர், 1000 கண்ணா இருக்க போகிறது, ஒரு கண்ணு கூட ஒழுங்காக தெரியுமான்னு தெரியாது. அதனால் பேர் வச்சதுனால அப்படி ஆகிட முடியாது. இயற்கை அப்படின்னு பேர் வச்சதுனால இயற்கைக்கு எல்லா சக்தியும் வந்துடும் சொல்ல முடியாது. சரி, இயற்கை தான் சமுத்திரம். ஏன் சமுத்திரம் நித்தியம் பொங்க வேண்டியது தானே? நித்தியம் சுனாமி வரலாமே. இயற்கை தான். ஆனால் அந்த சமுத்திரம் அலைகள் இப்படி வருது, மறுபடியும் போயிடுது, ஒரு கோட்பாடோடு இருக்கிறது. இயற்கை தான் சூரியன், இயற்கை தான் சந்திரன் எல்லாமே. அந்த சூரியன் என்னைக்காவது ஒரு நாள் காத்தால ரொம்ப அசதியாக இருக்குது, என்னுடைய இஷ்டம், அதனால் நான் ஒரு 9-10 மணிக்கு தான் வருவேன் காத்தால என்றைக்காவது பண்ணுறத பயந்துண்டு வேலை செய்யறது. சமுத்திரம் பொங்காமல் இருக்குன்னா யாரையோ கண்டு பயப்படுறது. சமுத்திரத்தை விட ஒரு சக்தி ஒருத்தனுக்கு இருந்தால் தானே முடியும். சமுத்திரம் இயற்கையில் ஜலம் இருக்கு, பூமி இருக்கு, அக்னி இருக்கு, வாயு இருக்கு, ஆகாசம், ஒன்றுத்துக்கு ஒன்று பலசாலி. பூமி தான் பெரியவன் அப்படி இப்படின்னு பெருமை காட்டுதுன்னா ஜலம் முழுங்கிடும் பூமியை. அப்போ ஜலந்தான் பெரிய பலசாலின்னு நினச்சா அந்த ஜலத்தை அக்னி முழுங்கிடும். அக்னி தான் பலசாலின்னு நினச்சா காற்று அந்த அக்னியை முழுங்கிடும். காற்று தான் பலசாலின்னு நினச்சா ஆகாசம் அதை முழுங்கிடும். அப்போ இந்த 5மே இயற்கைன்னு தான் பேர். ஆனால் ஒன்னொன்றுத்துக்கு உலகத்தையே நாசம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. ஆனால் சக்தி இருந்தாலும் அந்த சக்தியை கட்டுப்படுத்தி இன்னென்ன காரியத்தில் தான் நீ உன் சக்தியை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒருத்தன் நடத்தலைன்னா, அந்த அந்த நடத்தக்கூடிய ஈஸ்வரன் ஒருத்தன் இல்லைன்னா இந்த சக்திக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பிரகிருதிக்கு இந்த சக்தி எங்கேருந்து வரும்? சக்திங்கிறது சக்திமானிடத்திலேருந்து தான் வெளிப்படுமே தவிர சக்திக்கு தானே சக்தி எங்கேருந்து வந்தது? அதனால பிரகிருதி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரகிருதிக்கு மூலமே ஈஸ்வரனிடத்திலேருந்து தான் சக்தி. பிரகிருதியினிடத்திலேருந்து ஈஸ்வரனுக்கு சக்தி இல்லை, ஈஸ்வரனிடத்திலேருந்து தான் பிரகிருதிக்கு சக்தி. குழந்தையினிடத்திலேருந்து அம்மாவுக்கு சக்தி கிடையாது, அம்மா கிட்டேருந்து தான் குழந்தைக்கு சக்தி. அம்மா கிட்டேருந்து தான் குழந்தை உற்பத்தி உண்டாகுமே தவிர குழந்தைகிட்டேருந்து அம்மா உண்டாகாது. அதுபோல இந்த பிரகிருதிங்கிறது ஈஸ்வரனிடத்திலேருந்து வந்தது. பிரகிருதி ஈஸ்வரனுக்கு சம்பந்தப்பட்டது, ஈஸ்வரனுக்கு அடங்கியது. ஈஸ்வரனை மீறி பிரகிருதி ஒன்றும் பண்ண முடியாது என்று அந்த பிரகிருதியினுடைய மகிமை. கடைசியாக 4வது ஜீவ தத்துவம். இந்த லோகத்தில் பிறக்கக்கூடிய ஜீவராசிகள்
என்னென்ன அவர்களுடைய கர்மாக்கள் என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லோகத்தில் அவர்களுடைய பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த விஷயத்தை பிரம்மதேவனுக்கு 4 ஸ்லோகத்தினால உபதேசம் பண்ணினார். பகவான் இப்படி உபதேசம் பண்ணிட்டு, ஏதன்மதம் சமாதிஷ்ட பரமேன சமாதினாம் பவான் கல்ப விகல்பேஷு ந விமுஹ்யதி கரிஹிசிதே. நான் பண்ணியிருக்கக்கூடிய இந்த உபதேசத்தை நீ நித்தியம் பாராயணம் பண்ணிட்டு, நீ நித்தியம் இதை அபியாசம் பண்ணிட்டு இருக்க உனக்கு பந்தம் ஏற்படாது என்று சொல்லி பகவான் அனுக்கிரகம் பண்ணினார். சிருஷ்டியாதி தொழில் எனக்கு அப்படிதான் பகவான் மூலமாக கிடைச்சது என்று நாரதருக்கு பிரம்மதேவன் தன்னுடைய பிறப்பு எப்பேற்பட்டது, பகவான் தனக்கு எப்படி அனுக்கிரகம் பண்ணினான், பகவான் தனக்கு எப்படி உபதேசம் பண்ணினான் என்கின்றத நாரதரிடத்தில் சொல்லி நாரதரை பார்த்து சொன்னார், இந்த விஷயத்தை நீ போய் வியாசருக்கு உபதேசம் பண்ணு. ஆனால் தொமேதத் விபுலீ குரு, நீ கொஞ்சம் இதை விஸ்தாரமாக அவருக்கு உபதேசம் பண்ணு, அவர் லோகத்துக்கு இதை பாகவதம்னு எழுதி வைப்பார் என்று பிரம்மதேவன் நாரதருக்கு அனுக்கிரகம் பண்ணினார். உலகத்திலேயே முதல்ல பிரம்மாதான் சிருஷ்டிக்கப்பட்டார் அப்படிங்கிற தன்னுடைய கதையை பிரம்மதேவன் நாரதருக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். அதன் பிறகு பிரம்மா என்ன பண்ணினாரோ இந்த சிருஷ்டி விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறது பாகவதம். அதை அடுத்த நாளையினுடைய உபன்யாசத்தில் தொடர்ந்து நாம் கேட்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.